இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. படத்தலைப்புகளில் வரிகள் இடம்பெற்றது தொடர்பாக வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இணைப்பில் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். பாடல் உரிமம் தொடர்பான பிரச்சனையை இசையமைப்பாளர்கள் எழுப்பி வரக்கூடிய சூழல தற்போது நீங்களுமே இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கீங்க. இதனுடைய காரணம் என்ன? ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு ஆதங்கம்? உங்கள் கேள்விக்கு நன்றி. முதலில் உங்கள் முன்னுரையிலிருந்து சில சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உரிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். என்னுடைய பல்லவிகளை எடுத்துக் கொள்வது உரிமையோடு சம்பந்தப்படாது. அதற்கு உரிமையும் கிடையாது. ஆதங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதை நான் வரவேற்கிறேன். அந்த ஆதங்கம் என்பது மிக முக்கியமான சொல். நான் எதற்கு இதை தெரியப்படுத்துகிறேன் என்றால், தமிழ் படங்களுக்கு தமிழில் தலைப்புகள் வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களில் நானும் ஒருவன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தயாரிக்கிறார்கள், தமிழர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களாக பணியாற்றுகிறார்கள், தமிழர்களே படங்களை பார்க்கிறார்கள். ஆனால் தலைப்புகள் மட்டும் பிற மொழிகளில் அல்லது ஆங்கிலத்தில் எடுத்தாளப்படுவதை கண்டு நான் வருந்துகிறேன். நீங்கள் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னீர்கள், ஆதங்கப்படுகிறார் என்று. உண்மையாக ஆதங்கப்படுகிறேன். என்னுடைய பல்லவிகளை தலைப்புகளாக பயன்படுத்துகிற பொழுது என்னிடம் ஓர் அனுமதி அல்லது ஒரு கோரிக்கை அல்லது ஒரு நன்றி என்று சொன்னால் நான் அதை மேலும் செழுமைப்படுத்தி கொடுப்பேன். இன்னும் நல்ல தலைப்புகள் வேண்டுமென்றால் கொடுப்பேன். நல்ல தமிழுக்கு இலவசமாக பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் வருகிறது தலைப்பு, சோருட்டியில் வருகிறது தலைப்பு, சமூக ஊடகங்களில் வருகிறது தலைப்பு. இவைகளெல்லாம் தமிழ் கோலோச்ச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய தலைப்புகளை எல்லாம் தமிழில் எடுத்தாண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் என் மீது கொண்ட உரிமையின் காரணமாக என்னை கேளாமலே எடுத்தாளுகிறார்கள். என்னை கேட்டு செய்தால் இன்னும் நல்ல தமிழ், இன்னும் நல்ல தலைப்பு, இன்னும் செழுமையான தமிழில் நான் தலைப்புகளை சொல்லுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று, ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மொழி உங்களுக்கு சொந்தமா? நீங்கள் கையாண்ட தமிழ் இதற்கு முன்னால் இல்லையா என்று பல பேர் கேட்கிறார்கள். அந்த நியாயமான கேள்வியை நான் கொண்டாடுகிறேன். ஆனால் அதற்கு பதில் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா, என்னுடைய இரண்டாவது கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக்சுவலா சண்டைக்கோழி, உயிரே, என்னவளை போன்றவெல்லாம் ஏற்கனவே இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். அவங்களுமே அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க? இல்ல, அவர்கள் நினைத்தது சரி. மின்சார கண்ணா என்பது என்னுடைய புனைவு, இளைய நிலா என்பது என்னுடைய புனைவு, பூவெல்லாம் கேட்டுப்பார் என்பது என் புனைவு, பூவே பூச்சோடவா என்பது என் கற்பனை. இன்னும் சொல்ல போனால் இந்த கலவையை கண்டுபிடித்து பல்லவியாக்கியதில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எனவே அதையெல்லாம். இன்னொன்று, இந்த பாட்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் அப்படி செய்யவில்லையே. இந்த பாட்டு வந்த பிறகுதானே அந்த தலைப்பை அவர்கள் எடுத்தாளுகிறார்கள். அப்படியானால் பாட்டுக்கு பக்கத்தில் தானே அவர்கள் இயங்குகிறார்கள். எனவே அவர்கள் எடுத்தாளுவதை தப்பு என்றோ உரிமை மீறல் என்றோ நான் சொல்லவில்லை. அதை எழுதியவன் என்கிற முறையில் நான் மட்டுமல்ல, எந்த பாடலாசிரியராக இருந்தாலும் அந்த பாடலாசிரியருக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் ஒரு தொலைபேசியில் செய்து, உங்கள் தலைப்பை நாங்கள் எடுத்தாளுகிறோம், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று சொல்வதன் மூலமாக தமிழ் கலை உலகில் நாகரிகம் வளரும், பண்பாடு வளரும் என்று நினைக்கிறேன். நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்த்தெடுப்பது தப்பா?
பட தலைப்புகளுக்கு பல்லவிகளை பயன்படுத்தும் போது அனுமதி கேட்டால் அகமகிழ்வேன் என்று கூறியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி, வணக்கம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.